பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நித்தமும் பாதுகாக்கிறவர், வழிகளிலெல்லாம் துணையாயிருக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தருக்கு பின்னால் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு துணையாயிருக்கிறார். இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவன் போகிற எல்லா பாதையிலும் கர்த்தருடைய உதவி தேவை என்று அறிந்தபடினாலே சகலத்திலும் கர்த்தருக்கு முன்பாக வைத்து கர்த்தருடைய வழிநடத்தலை எதிர்பார்த்து இந்த வார்த்தையில சொல்லுகிறார், நான் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் விசாரித்து கர்த்தருடைய ஆலோசனையிலே நான் நடக்கிறேன். ஆனபடினாலே அவர் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. என் வழிகளை அவரிடத்திலே ஒப்புவித்திருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார் என்று நிச்சயத்தோடு சொல்லுகிறார். நம் வாழ்க்கையில நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு முன்பாக வைத்து தேவனுடைய வழிநடத்தலுக்காய் காத்திருக்கும் பொழுது தேவன் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போம். நம் வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அதை நடத்துவார். கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பதே நமக்கு பாக்கியம். கர்த்தருடைய உதவியோடு நாங்கள் செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக முடியும். அங்கு யாத்திராம புஸ்தகத்திலே மோசே தேவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார். 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், தேவரீர், உம்முடைய சமூகம் நீங்க எங்களோட கூட வராவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து நீ கூட்டிக் கொண்டு போக வேண்டாம். ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து எங்களை அழைத்து செல்ல வேண்டாம். நீர் எங்களோட கூட இருந்தால் மாத்திரமே எங்களை அழைத்து செல்லும் என்று சொல்லி கேட்கிறார். கர்த்தர் கூட இருந்தால்தான் பாக்கியம், ஒரு ஜெயம், நன்மைகள் உண்டாகிறது. நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய காரியத்தை ஒப்புக் கொடுப்போம். தேவன் காரியங்களை வாய்க்க செய்வார். எந்த சூழ்நிலையானாலும், எந்த காரியமானால் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் அதை சரிப்படுத்துவார். அங்கு ஆசீர்வாதமும் நன்மையும் மனமகிழ்ச்சியும் சமாதானம் உண்டாகும்படிக்கு தேவன் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபைகள் பெரிதானவைகள். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகலத்தையும் உம்முடைய சமூகத்தை கொடுக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய காரியங்களை, எங்களுடைய முயற்சிகளை, எங்களுடைய விருப்பங்களை எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தனை நடத்துவீராக. ஆண்டவர், உமக்கு பின்னாக நாங்கள் நிற்கிறோம். நீர் எங்களுக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் சரிப்படுத்தி ஆண்டவரை எங்களுக்குரிய அந்த நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும்படிக்கு ஆசீர்வதிப்பீராக, துணையாக இருப்பீராக. எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.